எல்லோருக்கும் வணக்கம். என்னோட ஓனரு குவைத்திலிருந்து துருக்கி நாட்டுக்கு பயணம் செய்ய போறாரு. அதற்காக தான் இப்ப ரெடி பண்ணிட்டு இருக்கோம். மணி இப்ப சரியா பார்த்தீங்கன்னா, நைட்டு அதாவது நள்ளிரவு 1 மணி. 1 மணிக்கு புறப்படுறாரு. ஏன் 1 மணிக்கு புறப்படுறாருன்னா, குவைத்திலிருந்து துருக்கி போறதுக்கு இடைப்பட்ட ஒரு நாடு முக்கியமான நாட கடந்தாகணும். அந்த நாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈராக். ஈராக் நாடுங்கிறது ரொம்ப ஆபத்தான நாடும் கூட. ஏன்னா, குவைத்துக்கும், ஈராக்குக்கும் ஆகாது. 2 நாடும் ஏற்கனவே பயங்கரமான ஒரு போர சந்திச்சுச்சு. ஆயிரக்கணக்கான பேர இழந்துச்சு. அப்படியாப்பட்ட நாட்ட கடந்து தான் துருக்கிக்கு போணும். துருக்கி ஈராக்கு இது ஹைவே ரோடு தான். இருந்தாலும் ஒரு போகும்போது நம்ம சேஃப்டியா இருக்கணும். ஸோ பேக்கிங்லாம் முடிச்சாச்சு. இந்த பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஃப்ரிட்ஜ் ஒண்ணு செட் பண்ணியிருக்காரு. ஏன்னா, போகும்போது தண்ணி, சாப்பாடுலாம் வேணும்னா அதில எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஓகே. இப்ப எதுக்காக குவைத்து மக்கள் துருக்கிக்கு போக ஆசைப்படுறாங்கன்னா, துருக்கியில உள்ள வெதர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். இப்போ 14 டிகிரி செல்சியஸ் தான். அதனால எல்லாருமே துருக்கிக்கு போறதுக்கு ஆர்வமா இருப்பாங்க. இன்னொன்னு என்னன்னா, துருக்கியில போக நினைக்கிறவங்கலாம் அங்க ஒரு சொந்தமா ஒரு அப்பார்ட்மெண்ட்டே வச்சிருக்காங்க குவைத்தில உள்ளவங்கலாம். என்னோட ஓனரும் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, துருக்கிக்கு போகும்போது 2 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கார்ல போறோம். இப்ப ஒரு கார்ல தான் போறாரு. கார்ல போற மாரி இருந்தா, காரோட கண்டிஷன் நல்லா இருக்கணும். அது புது காரா இருக்கணும். இல்ல பழைய காரா இருந்தா ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வீஸ் பண்ணி பக்காவா ரெடி பண்ணணும். ஏன்னா கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர் பயணம் செய்ய போறாரு. 3 நாள் பயணம் செய்ய போறாரு. ஒரே நாள்ல போக முடியும். 24 ஹவர்ஸ் நான் ஸ்டாப்பா ஓட்டுனா ஒரே நாள்ல போக முடியும். ஆனா, இவரு அப்படி போறது கிடையாது. ஒரு நாளைக்கு 900 கிலோமீட்டர் அப்படின்னு கணக்கு பண்ணி போறாரு. இடையில ஏதாவது ஹோட்டல் இருந்துச்சுன்னா ஸ்டே பண்ணிட்டு, ஒரு 3 நாள் இல்ல 4 நாள்ல துருக்கிய ரீச் பண்ணிடுவாரு. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா, குவைத்தில இருந்து ஜஹரா வழியா போறது. இது 80ஆம் நம்பர் ரோடு. ஜஹரா வழியா போயி, அப்தலி வழியா போயிட்டு, அப்தலிலேருந்து ஈராக்க ரீச் பண்ணிறலாம். ஈராக்லேருந்து நேரா போனீங்கன்னா, சிரியா பார்டர் இருக்கும். சிரியா பார்டர் வழியால துருக்கிக்கு போயிடலாம். ஸோ, இதுதான் அந்த ரோடு 80ஆம் நம்பர் ரோடு. எதனால இப்ப நைட்டு 1 மணிக்கு போறாருன்னா, அப்பதான் இந்த நைட்டு டைம்ல அந்த ஈராக்க கடந்து போக முடியும். ஏன்னா, பகல்ல போறதுங்கிறது சேஃப்டி தான் சேஃப்டியாங்கிறது தெரியாது. ஏன்னா, எப்படி வேணாலும் அசம்பாவிதம் நடக்கலாம். ஸோ, அதனால அவரு நைட்டே கிளம்பி போறாரு. இன்னொன்னு என்னன்னா, ஈராக்குக்கும் குவைத்துக்கும் 1990ல மிகப்பெரிய ஒரு சண்டையே நடந்துச்சு. அதில ஆயிரக்கணக்கான பேரு இறந்துட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த ஈராக் நாடு 7 மாசம் குவைத் நாட்ட கைப்பற்றி தன்வசப்படுத்தி வச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அமெரிக்காவோட சப்போர்ட்டோட ஈராக்கோட போர் புரிஞ்சு குவைத்துக்கு சுதந்திரம் கிடைச்சது. ஸோ, அந்த மாரியான ஈராக் நாட்டுக்குள்ள இப்போ போயிட்டுருக்கோங்க. இதுதான் ஈராக் நாடு போறதுக்கான வழி. கிட்டத்தட்ட ஈராக்கை நெருங்கியாச்சு. ஈராக்குக்கு இன்னும் ஒரு 40 கிலோமீட்டர் தான் இருக்கு. ஈராக்கோட எல்லைய தொடுறதுக்கு இந்த போர்டுலயே போட்டிருக்கு பாருங்க. அப்தலி அண்ட் ஈராக் 40 கிலோமீட்டர். கிட்டத்தட்ட அப்தலி ஈராக் பார்டர்ல தான் இருக்கு. அதுக்கு அடுத்து போனா ஈராக் தான். ஸோ, இப்போ ஈராக்குக்கு போற வழி இதுதான். ஈராக்கு கடந்துட்டோம்னா, அதுக்கப்புறம் சிரியா பார்டர் வழியால அங்க போய் இஸ்தான்புல் துருக்கிக்கு போயிடலாம். துருக்கியோட தலைநகரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்தான்புல்லு. இப்போ இஸ்தான்புல்லுக்கு அங்கேருந்து ஒரு 500 கிலோமீட்டர் போற மாரி இருக்கும். இது இன்னொன்னு என்னன்னா, இது போற இடத்துல கார் என்ன வேணாலும் ஆகலாம். கார் ஆக்சிடென்ட் ஆகலாம். ஒரு டயர் பஞ்சர் ஆகலாம். அதுக்காக இவங்க குவைத்து மக்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு குரூப் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த துருக்கி போறதுக்கான ட்ராவல் பண்ணுறதுக்கான ஒரு குரூப்பு. அதில என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 8 பேர் ஒரு குரூப்பா சேர்ந்துக்கிறாங்க. 8 பேரா போற மாரி பிளான் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா, இடையில ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு, கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா, ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு நாளும் பிளான் பண்ணிப்பாங்க. இந்த தடவ ஒரு 8 ட்ரிப்பு போறான்னா, நெக்ஸ்ட் வீக் ஒரு 8 பேரு, அடுத்த வீக் ஒரு 8 பேரு இப்படி பிளான் பண்ணி போறாங்க. கிட்டத்தட்ட ஈராக் பார்டர் நெருங்கியாச்சு. இதுதான் ஈராக் பார்டரு. அங்க ஒரு கேட் ஒண்ணு தெரியும் பாருங்க. அதான் ஆர்சி கேட்டு. அத தாண்டி போனா ஈராக்கு. இதுக்கு ஈராக்கோட பார்டரு. ஸோ, இதுக்கப்புறம் அவரு போக போறாரு. ஸோ
ஓகே. இப்ப ஈராக் வந்து எதனால குவைத் கூட சண்டை போட்டுச்சுன்னா, குவைத்தில அதிகமான பெட்ரோல் கிடைக்கிறதால தான் ஈராக்கு குவைத்தோட சண்டை போட்டுச்சு. எதனால குவைத்தில அதிகமான பெட்ரோல் கிடைக்குதுன்னா, குவைத் வந்து ஈராக்குக்கும், சவுதி அரேபியாவுக்கும் நடுவுல இருக்கு. நடுவுல மட்டும் இருக்கிறது இல்லாம ரொம்ப பள்ளமான இடத்துல இருக்கிறதால, குவைத்தில பெட்ரோல் எடுக்க அண்டை நாடான சவுதியும், ஈராக்கோட பெட்ரோல்லாம் இதில வந்து வடிஞ்சிருது. இதனாலே இந்த இவ்வளோ குவைத்த பாலம் வருது. கைப்பற்றதுக்காக நமக்கா? அன்றைய ஒரு அதிபரா இருந்த ஈராக்கோட அதிபரா இருந்த சதாம் ஹுசேன் வந்து இந்த ஒரு போர நடத்தினாரு. அதில ஏகப்பட்ட இழப்பு, லட்சக்கணக்கான லட்சக்கணக்கான இல்ல, ஒரு ஆயிரக்கணக்கான பேர் இறந்துட்டாங்க. ஒரு 65, 80 பெட்ரோல் கிணறு வர தீய வச்சு கொளுத்திட்டாங்க. மில்லியன், பில்லியன் கணக்கில நெறையா நஷ்டஈடு அடைஞ்சிருக்காங்க. இத பார்த்தீங்கன்னா, இதுதான் கடைசியான உள்ள பெட்ரோல் பங்கு. ஈராக் பார்டருக்குள்ள பெட்ரோல் பங்கு. இத தாண்டி போனா பெட்ரோல் பங்க் கிடையாது. ஸோ இது கடைசியா ஈராக் போறவங்க இங்க பெட்ரோல் போட்டுட்டு தான் போவாங்க. நானும் இங்க வந்திருக்கேன். பெட்ரோல் போட்டாச்சு. நான் வந்து வீட்டுக்கு ஈராக்கோட யூட்டர்ன் அடிச்சு வீட்டுக்கு போறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மட்டும் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.